சார்லஸு உள்ள டேவிட்டோட சேர்த்து 7 பேர் இருக்கானுங்க. ரிஸ்க்கு தனியாக அவரை வச்சு செஞ்சுக்கலாம். அவசரப்படாத. என் பேர் சார்லஸ். எங்கள் அப்பா பேர் சிலுவை. சமூக பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்குறவர். 2 மாதத்துக்கு முன்னால் அவர் நடத்தின போராட்டத்தில் ஏற்பட்ட கலவரத்தினால அவர் இறந்துட்டார். ஆனால் சிலுவையோட போராட்டத்தில் ஒரு கலவரத்தை உருவாக்கி சிலுவை கதையை முடிச்சு விட்டுரு. சரி தலைவரை, அதான் தூண்டில் போலாம் அப்புறம் ஆகிட்ட. அப்புறம் எதுக்கு கலவரத்தை உருவாக்கி அவனை போட சொல்கிறீங்க? அரசியலை பற்றி ஒன்றுமே தெரியாமல் சீட்டு கட்டு நச்சரிக்க வேண்டியது. நல்லா கேட்டுக்க. இப்போவே இந்த விஷயத்த சொன்னால் போராட்டம் பண்ணனால தான் தூண்டில் பாலம் கிடச்சிருக்கு, போராடினா எல்லாம் கிடச்சிருங்கிற மனநிலை உருவாகிடும். பிறகு தொட்டதுக்கெல்லாம் போராட்டம் அது இதுன்னு போராட ஆரம்பிச்சிருவாங்க. புரிஞ்சுது தலைவரை, முடிச்சு விட்டுறேன். சின்ன ஒரு பிரச்சனைக்கு கூட போராடி உயிர் விட்டாதான் தீர்வு கிடைக்குங்கிற மனநிலையை உருவாக்குனாதான் நாளைக்கு எல்லாவனும் போராடுறதுக்கே யோசிப்பான். ஒரு பிரச்சனைக்கு உங்கள் அப்பா போராடணும்னு யோசிச்சானே தவிர அந்த பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் இடையில இருக்கிற அரசியலை பற்றி அவன் யோசிக்கலை. அவன் சொன்ன மாதிரி இவனை தனியாக செஞ்சால் சரி வராது. இத்தனை பேர் சுற்றி இருக்கும்போது அவனை செய்யணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். சார்லஸு என்னடா என்னாச்சு? நம்மளோட எதிரி இவன் கிடையாது. இவன் கையில் இருக்கிற அதிகாரம். அந்த அதிகாரத்தை நம்ம கைக்கு கொண்டு வந்துட்டு ஒவ்வொருத்தையும் திருப்பி அடிப்போம். இப்போ நம்ம இவனை அடிச்சோன்னு வச்சுக்கேன், நாளைக்கு நம்மளும் இவனை மாதிரி ஒருத்தனால தான் வந்து நிற்போம். ஒரு பிரச்சனைக்கு உங்கள் அப்பா போராடணும்னு யோசிச்சானே தவிர அந்த பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் இடையில இருக்கிற அரசியலை பற்றி அவன் யோசிக்கலை.